மெய்சிலிருக்கும் சேரர் வரலாறு அப்படிங்கிற பதிலில் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்போது சேரர், சேரலர், அதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது, அதுக்கப்புறம் வந்து சேரர் வரலாற்றை பற்றி பேசும்போது குட்டுவன் வழி, புறையன் வழி அப்படிங்கிற 2 விஷயத்தை சொல்லியிருக்கோம். சேரர்கள் வந்து எல்லாத்துலேயும் ரொம்ப சிறப்பு மிக்கவர்களாக இருக்கார்கள். இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவர்களோட கொடைத்தன்மைக்கு மூவேந்தர்களில் வேறு யாரும் ஈடு இணையாகாதுங்கிறதுக்கெல்லாம் பல்வேறு எக்ஸாம்பிள்லாம் சிம்பிளாக அப்படி தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லும்போது குட்டுவன் வழி, புறையன் வழி அப்படின்னு வரும்போது புறையன் வழியை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். இப்போ குட்டுவன் வழியை பற்றி நம்ம மெயினாக பார்க்கும்போது சேர நாடு அப்படின்னு சொல்கிறது இன்றைய வந்து கிட்டத்தட்ட மலையாள மாநிலம், கேரள மாநிலத்தோட பெரும்பகுதியாக இருக்குது இல்லையா. இதில் இருக்கக்கூடிய பெரியாறு, இப்போ முல்லை பெரியாறுலாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, இதில் பெரியாற்றங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நகரம்தான் வந்து கரூர் பட்டணம். இந்த கரூர் பட்டணத்தை தான் வஞ்சி அப்படின்னு சொல்கிறது. அதை தான் வந்து சேரமான் வஞ்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. இதை தலைநகராக கொண்டு தான் பெரும்பாலான சேரர்கள் ஆட்சி செய்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மாந்தை அப்படிங்கிற ஒரு துறைமுக பகுதி இருக்குது. அந்த மாந்தைங்கிற துறைமுக பகுதியும் அதை தலைநகராக கொண்டும் சில சேர மன்னர்கள் ஆட்சி செய்திருக்காங்க. குட்டுவன் வழியில் பார்க்கும்போது மெயினாக இதுக்கு முன்னாடி பல மன்னர்கள் இருந்தால் கூட நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய முக்கியமான மன்னருங்கிறது உதியன் பெருஞ்சேரலாதன் தான் நம்ம முக்கியமாக பார்க்குறோம். இந்த உதியன் பெருஞ்சேரலாதன் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேர மன்னர்களுக்கு சேரமான் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு இல்லையா. அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பகுதியை அப்படியே பிரிச்சுக்குவாங்க. குட்டநாடு, குடநாடு, பூழி நாடு, இப்படி பல நாடுகள் இருக்குல்ல. ஒரு பகுதியில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த பகுதியை வந்து ஆட்சி செய்துக்கிட்டு இருப்பாங்க. இதில் யார் வந்து அரசனுக்கு அப்புறம் மூத்த குமாரர்களாக இருக்காங்களோ அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் கட்டுப்பாட்டுக்கு அவங்க வந்து பேரரசர்களாக இருப்பாங்க. பட் அந்தந்த பகுதியும் அந்தந்த மன்னர்களால், சேர மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த வாரிசுகளால் தான் ஆளப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு பகுதியை வந்து ஆட்சி செய்தவர் அப்படின்னு பார்க்கும்போது தான் அதுதான் உதியஞ்சேரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உதியஞ்சேரல் காலத்தில் தான் சேர நாட்டை வந்து நிறைய விரிவாக்கம் பண்ணியிருக்கார். அவர் நிறைய விரிவாக்கம் பண்ணுறதுன்னா அந்த குறிப்பிட்ட பகுதிகள் சில நாடுகளை தாண்டி அடுத்தடுத்த பகுதியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே அங்கங்கே விரிவாக்கம் செஞ்சுக்கிட்டே வரும்போது அவர்கள் தான் வந்து பார்க்கும்போது இந்த கொங்கு நாடுங்கிற பகுதியிலையும் வந்து சேரர்களோட அந்த பேரரசை விரிவாக்கம் செய்திருக்கிறார். அப்போ உதியஞ்சேரலை பற்றி அதிகமாக சொல்லும்போது அவர்களை மெயினாக பார்க்க வேண்டியது வந்து சேர நாடோட நிலப்பரப்பை வந்து பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தியவர் உதியஞ்சேரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த உதியஞ்சேரலை பற்றி அகநானூறு மற்ற சில பாடல்களில் வந்து மாமூலனார் அப்படிங்கிற ஒரு புலவர் தான் வந்து அதிகம் பாடியிருக்காரு. இந்த உதியஞ்சேரல் யார் அப்படின்னு பார்க்கும்போது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சேர மன்னன், அவனுடைய தந்தை. அப்போது உதியஞ்சேரல்ங்கிறது வந்து சேர மன்னன், அவர்களுடைய மனைவி பேர் நல்லினி. அவர்களுக்கு வந்து 2 பிள்ளைகள். அதில் முதல் பிள்ளை அப்படின்னு பார்க்கும்போது அவர் தான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். அடுத்த பிள்ளை அப்படின்னு பார்க்கும்போது பல் யானை செல்கழு குட்டுவன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இவங்க 2 பேரோட வரலாறு தான் அடுத்து வந்து தொடரப்போகுது. அப்போ இந்த உதியஞ்சேரலோட வரலாறு வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேரரசு அப்படின்னா கூட அந்த நாட்டோட எல்லை பகுதிகள் எந்த அளவுக்கு வந்து விரிவாகி இருக்கிறதோ அதுதான் வந்து அவர்களுக்கு சிறப்பான பெயரை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அவர்களுக்கு பார்க்கணும். அப்போ நாட்டை விரிவாக்கம் செய்யும்போது முதல்ல அவங்க விரிவாக்கம் செய்யக்கூடிய நாடு அப்படின்னு பார்க்கும்போது உம்பர் காடு அப்படிங்கிற ஒரு நாடு. உம்பர் அப்படிங்கிறது வந்து யானையோட ஒரு பெயர். அப்போ ஆனைமலை ஒட்டி இருக்கக்கூடிய காடுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பகுதிக்கு தான் தன்னுடைய போர் வலிமையால் அந்த பகுதியில் ஏற்கனவே இருக்கிறவர்களெல்லாம் வெற்றி பெற்று அந்த இடத்த வந்து அவர் வந்து பிடிச்சி இந்த நாட்டை வந்து கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அகப்பா கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த அகப்பா கோட்டைங்கிறதுல என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ முதுமலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பேர்களில் பார்த்திங்கன்னா அந்த பகுதியை ஒட்டியுள்ள வசித்த மக்கள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு வந்து முதியர் அப்படிங்கிற பேர். முதியோர் இல்லை முதியர் அப்படின்னு பேர். இப்போ முதுமலை பகுதியாக இருக்கலாம், முதுமலை ஒட்டிய பகுதிக்கு முதியர் அப்படின்ற இன மக்கள் அவங்க வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதியர் இன மக்கள் இருக்காங்கல்ல இவங்க வந்து குதிரை ஏற்றத்திலையும் குதிரை போர்லையும் தலை சிறந்தவர்களாக விளங்கியிருக்காங்க. இவர்களுக்கும் பாண்டிய மன்னர்களுக்கும் எப்போதுமே சுத்தமாக ஆகாதுங்கிற ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு. ஏன் இவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஆகாது அப்படின்னு பார்த்தா இவர்களுக்கும் பாண்டியர்களுக்கு மட்டும் இல்லை, இவர்களுக்கும் சோழர்களுக்கும் கூட ஆகாது. இங்கே தான் வந்து கொங்கு நாடு வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கு. கொங்கு நாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு மாதிரி இந்த கொங்கு நாட்டை வந்து தனியாக ஆட்சி செய்த பேரரசர்கள் அப்படிங்கிறது யாரும் கிடையாது. அந்தந்த பகுதியில் ஒரு சின்ன சின்ன சிற்றரசர்கள் தான் வந்து அந்த நாட்டை வந்து அங்கங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப வளமையான பூமி,
வனம் நிறைந்த பகுதி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கனிம வளங்கள் நவமணிகள்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இவ்வளவு வளமாக இருக்கக்கூடிய இந்த கொங்கு நாட்டை வந்து யார் ஆக்கிரமித்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுங்கிறது தான் இந்த மூவேந்தர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய முதல் பிரச்சனையாக ஆரம்பிக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த காலத்தில் மிக வலிமையான யானை படைகள், இந்த வில் வித்தையில் ரொம்ப கெட்டிக்கார வீரர்கள்லாம் அதிகமாக இருந்தது யாருன்னு பார்த்தா சோழர்களை விட பாண்டியர்களை விட சேரர்களுக்கு தான் அந்த படை வந்து ரொம்ப வலிமையாக இருந்தது. அதனால தான் அந்த உதியஞ்சேரல் வந்து தன்னுடைய நாட்டோட எல்லையை விரிவுபடுத்திக்கிட்டே வந்து கொங்கு நாட்டையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுறாரு. அப்போ கொங்கு நாட்டு பகுதியை வந்து சண்டை போட்டு அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவங்க தான் அவர்களுடைய இன்னொரு வழி சொல்லுவோம்ல, இன்னொரு பங்காளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்துவஞ்சேரல் இரும்புரை தான் வந்து அந்த கொங்கு பகுதியை முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டில் கொண்டு வராரு. அப்படி கொண்டுட்டு வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரூர் இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து கரூர் ஆநிலை அப்படிங்கிற ஒரு பேர். அந்த அந்துவஞ்சேரல் வந்து கிட்டத்தட்ட கொங்கு நாட்டில் வந்து பெரும்பாலான பகுதியை வந்து அவர் கட்டுப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வராரு. அப்படி அவர் கொண்டு வரும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த கரூர் பேரை இங்கேயும் கரூர் இருக்கிறதுனால இதை ஒரு தலைநகராக அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. கிருஷ்ணசாமி, அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம ஆராய்ச்சி பேரறிஞர் வந்து மயிலை சீனி வெங்கடசாமி, இவர்கள் எல்லாருமே வந்து இப்படி தான் இருக்கும். அதனால் சேரர்களோட தலைநகருங்கிறத அந்த வஞ்சி கரூருங்கிறது வந்து அது கிட்டத்தட்ட பெரியாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கரூர். இவங்க வந்து கொங்கு நாட்டை கைப்பற்றின பிறகு இந்த கரூர் ஆநிலைங்கிற ஊரையும் அவங்க தலைநகராக்கி அதை ஒரு கரூர் அப்படின்னு அவங்க வச்சுட்டாங்க. அதனால் இந்த கரூர் வேறு அந்த கரூர் வேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எல்லாமே பழைய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே தெளிவுபடுத்தியிருக்காங்க. அப்போ இந்த மூவேந்தர்களுக்குள்ளே கொங்கு நாட்டை வந்து யார் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றது அப்படின்னு பெரிய போட்டி நடந்துகிட்டு இருக்கிறப்ப தான் சேரர்களுக்கு வந்து வலிமையான வந்து யானை படையும் வலிமையான வீரர்களும் இருந்ததுனால கொங்கு நாட்டை கிட்டத்தட்ட முழுமையாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. இதில் வந்து முதியர் அப்படிங்கிற இன மக்கள் வசித்த பகுதிக்கும் பாண்டியர்களுக்கும் பரம்பரையாக ஒரு பகை இருந்தது. இப்போ பாண்டியர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு போரில் நேரடியாக படையெடுத்துகிட்டு வந்து முதியர்கள்லாம் வீழ்த்திட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து நிறைய பேர் அதில் வந்து இறந்தே போனதுக்கப்புறம் இந்த செய்தி வந்து உதயன் சேரலுக்கு கிடைத்த பிறகு உதயன் சேரல் தன்னுடைய பெரிய படைகளை திரட்டிட்டு வந்து பாண்டியர் படைகளெல்லாம் வீழ்த்தி வெற்றி பெற்று விரட்டி அடிச்சிடுறாருல. அதுக்கப்புறம் வந்து முதியர்களுக்கு அந்த இடத்த பொறுப்பை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாதுகாவலராக இவர் இருக்கிறதுனால அது காலப்போக்கில் அந்த உம்பர்காடு பகுதியும் அகப்பா கோட்டை பகுதியும் இவர்களுடைய ஒட்டுமொத்தமாக சேரர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது. அப்போ சேரர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அரபிக்கடல் பகுதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்துக்கிட்டே வந்து முழுக்க முழுக்க கொங்கு நாடு வரைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டை வந்து அவங்க ஆதிக்கம் செலுத்திடுறாங்க. அப்போ சேர நாட்டு எல்லைகளை வந்து விரிவாக்கி ஒரு பகுதியை கைப்பற்றி அதை வந்து ஒரு பேரரசின் வலிமை மிக்க பேரரசாக உருவாக்குனதில் பெரும்பங்கு இருக்கிறது வந்து உதியஞ்சேரல். அப்போ உதியஞ்சேரல் குறித்த இந்த தகவல்களை வந்து நாம் 10 சில பாடல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மாமூலனார் அப்படிங்கிறவர் வந்து அகநானூரில் பாடின பாடல்கள் மூலமாகவும் இந்த தகவல்கள் வந்து நமக்கு கிடைக்குது. உதியஞ்சேரல் அப்படிங்கிறவர் வந்து இந்த சொல்லுவாங்கள்ல ரொம்ப எல்லாரையும் வந்து இந்த தான தர்மங்களில் ரொம்ப சிறந்தவர்களாக விளங்கியிருக்காரு. யார் இந்த பாடக்கூடிய புலவர்களெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து ரொம்ப ஆதரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த இசையெல்லாம் ரொம்ப விரும்பி பார்த்துருக்காரு. அதாவது சொல்லுவாங்கள்ல, அவரவருடைய தகுதிக்கும் தராதரத்துக்கும் ஏற்ப அவர்கள்ட்ட எப்படி பழகிறதுங்கிறது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் அவரை பற்றி பல சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து சாதாரண மக்கள் மேலே வந்து ரொம்ப வந்து அன்பு செலுத்தினார், எந்த அளவுக்கு அவர் இரக்கத்தோடு நடந்துக்கிட்டாருங்கிறதுக்கு பல விஷயங்களை சொல்கிறாங்க. இதில் வந்து குழுமூர் சோற்று மடம் அப்படின்னு ஒரு ஊரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த குழுமூர் பகுதி வந்து பார்த்திங்கன்னா மலைகள் நிறைந்த இடம், அங்கங்கே காடுகளும் நிறைந்த இடம். இந்த இடத்துல வந்து கால்நடைகளை மட்டுமே பெரிதாக நம்பி வாழக்கூடிய ஆயர் குலத்தை சேர்ந்த மக்கள் வந்து அதிக அளவுக்கு வசிச்சுட்டு இருந்தாங்க. அவர்கள் ஆடு மாடு மேய்த்துட்டு இந்த மரங்களுக்கு கீழே உட்காந்துருக்கும்போது சில நேரங்களில் அவர்களுக்கு வந்து உணவை வந்து தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருந்தார் அவருன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு சோற்று மடம் அமைத்து அங்கே உள்ள வந்து இந்த ஆயர்குல மக்களுக்கு தினசரி உணவு சாப்பிடுவதற்கு வந்து இலவசமாக ஒரு தொடர்ச்சியாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. ஏன்னா அவர்கள் மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த குழுமூர் சோற்று மடத்தில் வந்து அந்த மக்கள் சாப்பிட்ட ஒளி இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அருவியில் அந்த தண்ணி ஊற்றுறப்போ ஒரு சத்தம் வருதுல்ல, அதோட எதிரொலி கேட்குற மாதிரி இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலவர்கள்லாம் பாடியிருக்காங்க.
சேரர்கள் வந்து தொடக்க காலத்தில் நல்ல வலிமையாக இருந்தால் கூட எல்லைகள் வந்து பெரிய அளவுக்கு விரிவடைந்து சேர நாடு வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்ததற்கு முக்கியமான விதை போட்டவராக கருதப்படுபவர் வந்து இந்த உதியஞ்சேரலாதன். இந்த சேரலாதனில் கிட்டத்தட்ட ஒரு 4 சேரலாதன் கிட்டத்தட்ட வருவாங்க. இதில் வந்து உதியன் பெருஞ்சோற்று சேரலாதன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது வந்து மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை நடந்தபோது அந்த படை வீரர்களுக்கு பெருஞ்சோறு படைத்தான் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது. பாண்டவர்கள் வாழ்ந்த காலம் என்ன, அது புராண கதையா அல்லது வந்து இவர்கள் வாழ்ந்த காலம் என்ன அப்படிங்கிறதுலாம் உறுதியாக தெரியாததுனால புலவர்கள் வந்து சில விஷயங்களில் ஒப்பிட்டு பேசினது கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாண்டவர்கள் வாழ்ந்த காலம் வந்து நம்ம நிர்ணயிக்க முடியாத காலம். ரெண்டாவது அது புராணமாக பார்க்கப்படுது. இலக்கியத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும்போது இந்த பெருஞ்சோற்று சேரலாதன் அப்படின்னு வருது. அது என்ன பெருஞ்சோறு படைத்தல் அப்படின்னா, சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க, போர் நடக்கும்போது போர் நடப்பதற்கு முதலாக நாள் என்ன பண்ணுவாங்க, அந்த வீரர்களோட சேர்ந்து மன்னர்கள் வந்து ஒரு விருந்து படைப்பாங்க. அதுக்கு பேர் வந்து பெருஞ்சோறு அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறதா நிறைய தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சேர மன்னர்களோட வரலாற்றை வந்து பெருஞ்சோற்று சேரலாதன் அப்படிங்கிற ஒரு வரலாறு புராண கதையோடு தொடர்பு படுத்தி பேசப்படுது. அது எந்த பெருஞ்சோற்று சேரலாதன் அப்படின்னு தெரியல. அடுத்தது வந்து இந்த உதியன் பெருஞ்சேரலையும் சொல்லும்போது இவனையும் பெருஞ்சோற்று உதியஞ்சேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்கிறதுன்னா, முதியர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சண்டை நடக்கும்போது முதியர்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் வந்து இறப்பை தழுவுறாங்கல்ல. அப்போ முதியர்களுக்கு ஆதரவாக பாண்டியர்களுக்கு எதிராக உதியஞ்சேரலோட படைகள் அங்கே இறங்கி மிகப்பெரிய யுத்தம் நடத்தி பாண்டியர்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துதில்ல. அப்போ வந்து பாண்டிய படையை சேர்ந்த வீரர்கள் வந்து எண்ணற்ற பேர் மாண்டு போகிறாங்கல்ல. அப்போ அந்த அங்கே சிதறி கிடக்கக்கூடிய அந்த உடல்கள் வந்து பேய்களுக்கு பெருந்தீனியாக அமைந்ததால் அதனால் இவனுக்கும் பெருஞ்சோற்று சேரலாதன் அப்படிங்கிற மாதிரி சில புலவர்கள் பாடியிருக்காங்க. அதனால் பெருஞ்சோறுனாலே மகாபாரதத்தோடு இதோட கனெக்ட் பண்ணி பேச வேண்டியது பெரிய அளவுக்கு சரியாக வராது. ஏன்னா நம்ம எல்லா வரலாறுகளையும் பேசும்போது புராணங்களை வந்து சில விஷயங்களை ஒப்பிட்டு பேசலாமே தவிர அதையும் இதையும் இணைச்சி பேசுகிறது வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு தெரியாதுங்கிறதுனால வரலாற்று பேரறிஞர்கள் தமிழறிஞர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெருஞ்சோறு படைத்தல் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த 2 விதமான விளக்கத்தையும் சொல்லியிருக்காங்கிறதையும் நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கோம் இல்லையா. அடுத்த நிகழ்ச்சியில் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பற்றி பார்க்கலாம். அதே போல் அவருடைய சகோதரன் பல்யானை செல்கெழுகுட்டுவனை பற்றியும் பார்க்கலாம்.